ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூ கொடுத்துட்டே இருக்கோம். மறக்காம நம்ம சேனல் யாராவது புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் ஃபஸ்ட் ஆளாக யார் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரவீன் காந்தி. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆளாக எலிமினேஷன் ஆகி பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டார். அவர் வெளியே போகும்போது பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு 19 பேர் இருக்காங்க இல்லையா, அவரோட சேர்த்து 20 பேர் இருக்காங்க. எல்லாருமே வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே நல்லா பண்ணிட்டு வாங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து என் கூட வந்து சீன்லாம் எதுவும் போடாதீங்க, எனக்கு அந்த சீன்லாம் பிடிக்காது, நான் ஜெயிச்சுட்டு தான் போகிறேன், நான் தோத்துட்டு போன மாதிரிலாம் நான் நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணாமல் மற்ற எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு தான் அவர் போனார். அது பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டுக்கு அவர் வெளியே போயிட்டார். வெளியே போனோடனே ஏன் அவர் யாருக்கும் ஒரு பாய் கூட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் பாரு வந்து ஒரு பக்கம் ஏன் பாய் கூட சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கேட்டுருக்காங்க. அதுக்கு டாக்டர் திவாகர் வந்து சொல்கிறாரு, திவாகர் வந்து சில பேருடைய மெயிண்ட் அப்படி, சில பேர் வந்து ஏதாவது டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்க யாரும் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன மாரி சில பேர் வந்து ஓகே நோ ஆயிடுச்சு, ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட வந்து அவர் கரெக்டாக சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. யார் வெளியே போனாலும் அந்த பிக் பாஸ் வெளியே போகும்போது எல்லாருமே பாய் நல்லா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நான் அவர் அப்படி பண்ணிட்டு போனது பார்த்து எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பிக் பாஸ் சீசன் 9 எப்படி எந்த அளவுக்கு போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா அப்படின்றத மறக்காம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனல் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் வச்சுங்க, பெல் ஐகான் அதெல்லாம் பிடிச்சி நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா, பை பை.